நம்மளோட அன்றாட கவலைகள், வேலைப்பளு, மன அழுத்தம், இது எல்லாத்துக்கும் நடுவுல ராத்திரி நிம்மதியா தூங்குறதுங்கிறதே ஒரு பெரிய வரமா இருக்கு. அந்த நிம்மதியான தூக்கத்துக்காக நாம என்னென்னவோ வழிகளை தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோட வாழ்க்கையில ஒருபோதும் விடாத ஒரு ரகசிய இரவு பழக்கத்தை வச்சிருந்தாங்க. அது வெறும் ஒரு சாதாரண செயல் கிடையாது. அது அல்லாஹ்வின் பாதுகாப்பை முழுசா பெறுவதற்கான ஒரு திறவுகோல், நன்மைகளை அள்ளிக் குவிக்கிற ஒரு வழி, எல்லாம் வல்லல்லாஹ் கூட நம்ம உறவை இன்னும் நெருக்கமாக்குற ஒரு பாலம். நம்ம எல்லாரும் தூங்கப் போறதுக்கு முன்னாடி சில துஆக்கள் ஓதுவோம், சில சூறாக்களை ஓதுவோம். ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமான அந்த ஒரு செயலை நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு ராத்திரி கூட தவறவிட்டதில்லை. அது என்ன செயல்? அதுக்கு பின்னாடி இருக்கிற சக்தி வாய்ந்த காரணம் என்ன? ஏன் அதை அவ்வளவு உறுதியா கடைபிடிச்சாங்க? வாங்க இந்த வீடியோல அந்த முக்கியமான இரவு வணக்கத்தை பத்தியும் அதோட சேர்த்து நாம கடைபிடிக்க வேண்டிய மற்ற சுன்னத்துகளையும் விரிவா பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒருபோதும் தவறவிடாத அந்த ஒரு விஷயம் வித்ருத் தொழுகை. வித்ருங்கிற அரபி வார்த்தைக்கு ஒற்றைன்னு அர்த்தம். இந்த தொழுகை ஒற்றைப்படை எண்ணிக்கையில, அதாவது 1, 3, 5ன்னு ரகத்களைக் கொண்டிருக்கும். இது இஷா தொழுகைக்குப் பிறகு ஃபஜ்ரு நேரம் வர்றதுக்குள்ள தொழ வேண்டிய ஒரு தனித்துவமான மிக மிக முக்கியமான தொழுகை. இந்த தொழுகையோட முக்கியத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒரு ஹதீஸ்ல தெளிவா விளக்குறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தொழுகையை கூடுதலாக வழங்கியுள்ளான், அதுதான் வித்ரு. எனவே அதை இஷா தொழுகைக்கும் ஃபஜ்ரு உதயமாவதற்கும் இடையில் தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். சரி, ஏன் இந்த வித்ருத் தொழுகைக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? இதனால நமக்கு கிடைக்கிற ஆன்மீக பலன்கள் என்ன? முதலாவதா, வித்ருத் தொழுகைங்கிறது அன்னைக்கு நாம செஞ்ச எல்லா வணக்கங்களுக்கும் ஒரு முத்திரை வச்சு முடிக்கிற மாதிரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் இரவின் கடைசி தொழுகையாக வித்ரை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். நூல் புகாரி, முஸ்லிம். ஒரு நாளை அல்லாஹ் முன்னாடி நின்னு நிறைவு செய்யும்போது, அது அடுத்த நாள் காலையில ஃபஜ்ரு தொழுகைக்காக எழும்போது ஒரு புதுவிதமான ஆன்மீக உத்வேகத்தை கொடுக்கும். 2வதா, ராத்திரியோட கடைசி பகுதியில தொழப்படுற இந்த தொழுகை அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானது. உலகமே உறங்கிட்டிருக்கிற அந்த அமைதியான நேரத்துல நீங்க எழுந்து உங்க இறைவனோட தனியா பேசுறீங்க, உங்க தேவைகளைக் கேட்கிறீங்க, உங்க பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுறீங்க. இந்த நேரத்துல கேட்கப்படுற துஆக்கள் அல்லாஹ்வால அங்கீகரிக்கப்பட அதிக வாய்ப்பிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஒவ்வோர் இரவும் இரவின் கடைசி 3இல் ஒரு பகுதி இருக்கும்போது கீழ்வானத்திற்கு இறங்கி வருகிறான். என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அதை நான் ஏற்கிறேன். என்னிடம் யாரேனும் கேட்டால் அவருக்கு நான் கொடுக்கிறேன். என்னிடம் யாரேனும் பாவ மன்னிப்பு கோரினால் அவரை நான் மன்னிக்கிறேன் என்று கூறுகிறான். நூல் புகாரி. இந்த பொன்னான நேரத்தை அடையறதுக்கு வித்ருத் தொழுகை ஒரு சிறந்த வழி. 3வதா, கடமையான ஐவேளை தொழுகைகளுக்குப் பிறகு கூடுதலான தொழுகைகள்லயே ரொம்ப சிறந்தது ராத்திரியில தொழும் தொழுகைதான். அதுலயும் வித்ருத் தொழுகை மிக உயர்ந்த நன்மைகளை பெற்றுத்தரும். நம்மளோட கடமையான தொழுகைகள்ல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன குறைகளை சரி செய்யவும், நம்ம நன்மைகளோட தராசை கனமாக்கவும் இது ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த தொழுகையோட மகத்துவத்தை உணர்ந்து நாம தொழும்போது அதோட பலன்கள் பல மடங்கு அதிகமாகும். வித்ர் தொழுகை மூலமா நம்ம துஆக்கள் உடனே ஏற்கப்பட முதல் ரகசியம் என்னன்னா, அந்த தொழுகையை விடாமுயற்சியோட தவறாம தொழுறதும், அதுக்கு சரியான நேரத்தை தேர்ந்தெடுக்கிறதும் தான். எந்த ஒரு நல்ல செயலையும் நாம தொடர்ந்து செய்யும்போதுதான் அதோட முழு பலனையும் அடைய முடியும். வித்ர் தொழுகையும் அப்படித்தான். ஏதோ ஒரு நாள் தொழுதுட்டு மத்த நாள்ல விட்டுட்டா அதோட தாக்கம் குறைஞ்சிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் குறைவா இருந்தாலும் நிரந்தரமா செய்யப்படுற அமல்தான். அதனால தினமும்
வித்திர் தொழுறத ஒரு பழக்கமா மாத்திக்கிறது ரொம்ப முக்கியம். வித்திர் தொழுகை மூலமா நம்ம துவாக்கள் உடனே ஏற்கப்பட. இரண்டாவது மிக முக்கியமான ரகசியம், வித்திர் தொழுகையோட 3வது ரக்கத்துல ஓதப்படுற குனூத் துவாவோட மகத்தான சக்திதான். குனூத் அப்படிங்கிற வார்த்தைக்கு பணிவு, கீழ்ப்படிதல், பிரார்த்தனைன்னு பல அர்த்தங்கள் இருக்கு. இந்த துவா வித்திர் தொழுகையோட ஒரு ஸ்பெஷலான அம்சம். இது மத்த தொழுகைகள்ல பொதுவா இருக்காது. வித்திர் தொழுகை மூலமா நம்ம துவாக்கள் உடனே ஏற்கப்பட. 3வது ஆனா ரொம்ப அடிப்படையான ரகசியம், தொழுகையின் போது நம்ம உள்ளத்தோட ஒருமுகப்பாடும் முழுமையான தூய எண்ணமாகும். எந்த ஒரு வணக்கமும் அல்லாஹ்வால ஏத்துக்கப்படுறதுக்கு இந்த ரெண்டும் ரொம்ப அவசியம். குறிப்பா வித்திர் தொழுகை மாதிரி ஒரு தனிப்பட்ட வணக்கத்துல இது இன்னும் அதிக முக்கியத்துவம் பெறுது. வித்திர் தொழுகைங்கிறது அன்றைய நாளோட கடைசி தொழுகை. ஒரு நாள் முழுக்க நாம செஞ்ச நல்ல கெட்ட காரியங்களை எண்ணிப் பார்த்து அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கவும் அவனோட அருளுக்கு நன்றி சொல்லவும் இது ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த உணர்வோட தொழும்போது நம்ம மனசுல ஒருவிதமான மென்மையும் பணிவும் ஏற்படும். இந்த நிலையில நாம கேட்கிற துவாக்கள் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம் வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸலி வல் புக்லி வல் ஜுப்ன் வதலஇத் தைன் வகலபத்திர் ரிஜாலி. துவாவின் பொருள், இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த துவாவை கத்துக்கிட்ட அபூ உமாமா என்ன சொன்னார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே நான் காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதிட்டு வந்தேன். அல்லாஹ் என் கவலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். என் கடன் எல்லாத்தையும் அடைக்க ஒரு சூப்பரான வழியையும் காட்டிட்டான். சுபஹானல்லாஹ்! இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் துவா! நண்பர்களே, கஷ்டங்கள் நம்மள வீக் ஆக்குறதுக்கு வரல, நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் வருது. நாம யாருகிட்ட கேட்கணுமோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஓனர் கிட்ட டைரக்டா கேட்கிற ஒரு சான்ஸை இந்த கஷ்டங்கள் கொடுக்குது. நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த துவா சும்மா வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு வெப்பன். உங்க கவலை, கடன், துக்கத்துக்கு எதிரான ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன். இத ஜூமாவோட அந்த கோல்டன் ஹவர்ல முழு நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க. உங்க டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்க கவலைகளை சந்தோஷமா மாத்துவான். உங்க கடனை அடைக்க அவனே வழிகாட்டுவான். உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வெற்றியும் நிரம்பி வழியும்.